வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இப்போ பிசினஸ் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட்டை பார்க்க போறோம். அதுதான் சாப்டர் 2.3 த மிக்ஸ்ட் எக்கானமி. நாம ஏற்கனவே கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவம் பத்தியும் சோஷியலிஸ்ட் சமதர்மம் பத்தியும் பார்த்திருக்கோம். இந்த மிக்ஸ்ட் எக்கானமி கலப்பு பொருளாதாரம் என்னன்னா, அந்த ரெண்டு சிஸ்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பெஸ்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்து அதோட டீமெரிட்ஸை ஒதுக்கி ஒரு நல்ல எக்கனாமிக் சிஸ்டமை உருவாக்க ட்ரை பண்றது தான். இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட்ல நீங்க எந்த எக்கானமியை எடுத்தாலும் அது கண்டிப்பா ஒரு மிக்ஸ்ட் எக்கானமி தான். வாங்க இத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலா பாப்போம். ஸ்டெப் 1, மிக்ஸ்ட் எக்கானமி. பேசிக் கான்செப்ட். மிக்ஸ்ட் எக்கானமில ரிசோர்ஸஸை அலோகேட் பண்றதுக்கு மார்க்கெட்ஸும் தேவை, கவர்மெண்ட்ஸும் தேவை. அட்வான்டேஜ் எடுக்கிறது. இதுல பிரைவேட் என்டர்பிரைஸ் தனிநபர் தொழில் மற்றும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தனிநபர் சொத்துரிமை இருக்கிற அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இங்கிலாந்து யுஎஸ்ஏ மாதிரி நாடுகள்ல பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு காரணமா இருந்துச்சு. டிஃபெக்ட்ஸை ரிமூவ் பண்றது. ஆனா இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மற்றும் ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும் இருந்தா கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்ஸ் பாதிக்கப்படும். அதனால கவர்மெண்ட் இந்த டிஃபெக்ட்ஸை சரி செய்யணும். கட்டுப்பாடு. பிரைவேட் என்டர்பிரைஸ் ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்றதுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அதை ஸ்டேட் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். எதுக்காகனா அந்த பிரைவேட் செக்டர் நாட்டோட வெல்ஃபேர் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். ஸ்டெப் 2, ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கானமி. அம்சங்கள். மிக்ஸ்ட் எக்கானமில இருக்கிற மிக முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, பிரைவேட் மற்றும் பப்ளிக் செக்டர் ரெண்டும் ஒன்னா கோஎக்ஸிஸ்ட் பண்றதுதான். இங்க இண்டஸ்ட்ரீஸ் 3 செக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. ஏ, பிரைவேட் செக்டர். இந்த செக்டர்ல ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் குரூப்ஸ் தான் மேனேஜ் மற்றும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ப்ராஃபிட் மோட்டிவ் தான் அடிப்படை. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் இங்க இருக்கும். தனிநபரோட இனிஷியேட்டிவ்க்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் நிறைய பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா இந்த பிரைவேட் என்டர்பிரைஸை டைரக்ட்லி அல்லது இன்டைரக்ட்லி ரெகுலேட் பண்ணலாம். பி, பப்ளிக் செக்டர். இந்த செக்டார்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஸ்டேட்டால ஆரம்பிக்கப்பட்டது. இவர்களோட முக்கிய நோக்கம் ப்ராஃபிட் ஓரியன்டட் கிடையாது. ஆனா கம்யூனிட்டியோட வெல்ஃபேர்க்காக தான் இதை ஆரம்பிப்பாங்க. சி, கம்பைன்ட் செக்டார் அல்லது ஜாயிண்ட் செக்டார். இதுல கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் என்டர்பிரைசஸ் ரெண்டு பேருக்கும் சமமான ஆக்சஸ் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கமாடிட்டிஸ் மற்றும் சர்வீசஸை தயாரிக்க ஜாயின் ஹேண்ட்ஸ் ஒன்றிணைந்து வேலை செய்வாங்க. ஸ்டெப் 3, மெரிட்ஸ், அட்வான்டேஜஸ் அல்லது நன்மைகள். மிக்ஸ்ட் எக்கானமில கேபிட்டலிஸ்ட் மற்றும் சோஷியலிஸ்ட் எக்கானமிஸ் ரெண்டோட நல்ல விஷயங்களும் கிடைக்கும். இன்சென்டிவ் டு ஒர்க். இங்க எக்கனாமிக் ஃப்ரீடம் மற்றும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால வேலை செய்ய ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். எஃபிஷியன்சி அண்ட் அலோகேஷன். பிரைஸ் மெக்கானிசம் மற்றும் காம்படிஷன் இருக்கிறதால பிரைவேட் செக்டருக்கு எஃபிஷியன்டான டெசிஷன் மேக்கிங் மற்றும் பெட்டர் ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்றதுக்கான அழுத்தம் இருக்கும். கன்சியூமர் பெனிஃபிட்ஸ். கன்சியூமர் சாவரனிட்டி மற்றும் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் மூலமா பெனிஃபிட் ஆவாங்க. இன்னோவேஷன் அண்ட் ப்ராக்ரஸ். இன்னோவேஷன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு சரியான இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ரிஸ்க் டேக்கிங். இது என்டர்பிரைஸ் தொழில்முனைவு மற்றும் ரிஸ்க் டேக்கிங்கை என்கரேஜ் பண்ணும். ரேபிட் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் பிளானிங் இருக்கிறதால பிளான் ப்ரையாரிட்டிஸை பேஸ் பண்ணி ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சாத்தியமாகும். ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரீடம். ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதால எக்கனாமிக் மற்றும் சோஷியல் ஈக்வாலிட்டி அதிகமாக இருக்கும். மேலும் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து சுதந்திரம் கிடைக்கும். காம்படிஷன் அவர்ஷன். கவர்மெண்ட் கொண்டுவர லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் மூலமா, உதாரணமா என்விரான்மெண்ட் மற்றும் லேபர் ரெகுலேஷன்ஸ் மூலமா கட் த்ரோட் காம்படிஷன்னால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் தவிர்க்கப்படும். ஸ்டெப் 4, டிமெரிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். மிக்ஸ்ட் எக்கானமி எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்காது. இதுல சந்தேகங்களும் இருக்கும். எக்ஸசிவ் கண்ட்ரோல்ஸ். சில சமயம் ஸ்டேட் ரொம்ப எக்ஸசிவ் கண்ட்ரோல்ஸை கொண்டு வரும். இதனால பிரைவேட் செக்டர்ல இன்சென்டிவ்ஸ் குறையும், growth தடைப்படும். இன்எஃபிஷியன்சி அண்ட் டிலேஸ். பிளானிங்கை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கலாம், டாக்ஸேஷன் ரேட்ஸ் அதிகமாக இருக்கலாம். இன்எஃபிஷியன்சி, கரப்ஷன், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் மற்றும் எக்கனாமிக் டிசிஷன்ஸ்ல அன்டியூ டிலேஸ் போன்றவை பொதுவான பிரச்சனைகள். புவர் பப்ளிக் செக்டார் பெர்ஃபார்மன்ஸ். பப்ளிக் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாம இருக்கலாம். பேலன்ஸ் டிஃபிகல்ட்டி. பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டார் ரெண்டுக்கும் இடையில ஒரு சரியான பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ரிசம்பிளன்ஸ் டு கேபிட்டலிசம். ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்ட்ராங் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலன்னா பிரைவேட் செக்டார் ரொம்ப அதிகமா டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா வளர ஆரம்பிச்சிடும். அப்படி நடந்தா இந்த சிஸ்டம் அதோட எல்லா டிஸ்அட்வான்டேஜஸும் சேர்த்து மறுபடியும் கேபிட்டலிசம் மாதிரி ஆயிடும்.